அனைத்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வணக்கம். நான் டிரைவராக இருக்கிறேன். கோயம்புத்தூர் டு பெங்களூர் போவேன். போகிற வழியில் தொப்பூர் கணவாயின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பாருங்களேன், பகலில் அந்த குரங்குக பூரா அந்த சைடு இந்த சைடு உட்காந்துருந்து இந்த காருக்காரவங்க, பஸ்காரவங்க, லாரிக்காரவங்க எல்லாருமே என்னடா போடுறாங்க, இந்த பொரி கடலை எல்லாத்தையும் போடுவாங்க. அதை பிறக்கி சாப்பிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே கண்டினியூ பழக்கமாகி போச்சு. போடுறத வந்து சாப்பிட்டு அப்படியே அங்கனுக்குள்ளே வைக்க. சப்போஸ் இதை நீங்கள் போடாமல் இருங்க, அதான் தன்னால் பசி எடுத்து காட்டுக்குள்ளே போய் மேய ஆரம்பிக்கும். அப்படி நம்ம போடுறனால தான் அந்த பழக்கத்தை கொண்டு வந்து கண்டினியூ பண்ணி அது சைடே உட்காந்துக்கிறது. இந்த கதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பூரா இப்படி ஓசியில் கொடுத்து மக்களுக்கு பழக்கி விட்டாங்க. அதனால் இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குமா, அந்த அரசாங்கம் வந்து கொடுக்குமா ஓசியில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த பணம் யாருடைய பணம் தெரியுமா? நம்முடைய வரி பணம். நம்முடைய வரி பணத்தை வச்சுட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இதுவே வாங்காமல் இருங்க. அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்படி கோடீஸ்வரன் நாங்கள் போகிறீங்களா? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வீடு கட்ட போகிறீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டாலும் உழைச்சாத்தையும் கஞ்சி ஊசியை எதிர்பார்க்காதீங்க. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் இருந்துச்சு, இது வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சது கிடையாது. அவங்க சொந்த காசை போட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை. அரசாங்க பணம் நம்ம வரி பணம் போட்டுத்தே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க அரசாங்கம் நல்லது பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது, நல்லது செய்கிறாங்க. அதாவது எல்லாமே ஆட்சியில் வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொன்றாத்தையும் பண்ண முடியும். சில பேர் சொல்கிறாங்க, ஏன் 2500 தர்றேன்னாங்க, என்னென்னமோ இலவசமாக தர்றீங்க, அது இன்னும் கொடுக்கலன்னு. அந்த 1 மாதத்தில் எப்படிங்க கொடுப்பாங்க? சொன்ன மாதிரி கசனா காலியாகி போச்சு. இப்போ நீ வந்து ஒவ்வொரு காரியங்களை வச்சு, இப்போ விஜய் வந்து அவர் சொந்த காசாக போட்டு கொடுக்க முடியாது, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட சொந்த காசாக போட்டு செஞ்சாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பி கணக்கில் பார்த்தா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ஆனால் கடை இருக்குங்கிறாங்க. அந்த பணம் இந்த எம்எல்ஏ எம்பிகிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கினாலே கடன் அடைச்சி போடலாம். மக்கள் பேரை வச்சு மக்களை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து கோரிக்கையில் கொடுத்துருக்கு, ஒவ்வொரு காரியமாக செய்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. லஞ்சம். தமிழ்நாட்டில் லஞ்சம் வந்து ரொம்ப ஓவராகி போச்சு. ஒரு போலீஸ்காரவங்க பேசுனா போனோம்னா ஏய் பா போ ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறது. அவங்க வீட்டில் வேலை செய்கிற நாய் எனக்கா மரியாதை இல்லாமல் பேசுறது. இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதே மாதிரி தான் லஞ்சத்தை பணத்தை வாங்கிக்கிட்டு இது பண்ணுறது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி விஜய் சார் வந்து வச்சிருக்காரு. இது கண்டினியூவாக நடக்கணும். நடக்க வச்சால் அடுத்து அரசியலில் இவரதே வருவார். வரணும். மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் ஜேம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்லாம் போட வேண்டாம், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.